பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணி நாங்கள் இல்லை சொன்னாரா சொல்லலையா? திமுக முயற்சி பண்றாங்க. தளபதி ஸ்டாலினுக்கு வெற்றி வீரன் திருமாவளவன் வேண்டுமா இல்ல தோத்து போன ஐயா வேணுமா? இல்லங்க நாங்க பிஜேபி சேர்க்க போறோம் இல்ல பாமகவை சேர்க்க போறோம்னா நாங்க சலாம் அலைக்கும் அப்படின்னு நாங்க பரப்புவோம். திமுக விட்டு விசிக வராது. ஏன்னா விசிகாவுக்கு கட்ஸ் இல்லை. ஏன்னா வெளியில வந்தா விசிகாவை திமுக உடைக்கும். விடுதலை சிறுத்தைகளை உடைக்க இதுவரைக்கும் எவனும் பிறக்கல இந்த மண்ணுல. அப்படி முயற்சி பண்ணாலே அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெரியும். திமுக, அதிமுக, விஜய், சீமான் ஐந்தாவது கூட நாங்க நிக்கலாம். அரசியல் எதுவும் நடக்கலாம்ல. திமுக கூட்டணியில நம்மளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. எதுக்கு நம்மளுக்கான உரிமை கிடைக்காத போது எதுக்கு இங்க இருக்கணும்? உண்மைதான் பிரதர். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விவகாரம் அவர் மிரட்டுறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவர் வரமாட்டேன்ட்டார் பிஜேபி கூட்டணிக்கு. கரெக்டா வாடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. படத்தை எடுத்துப்போம். 500 கோடிக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பிளாக் மணியா ஒயிட் மணியா தெரியல, அதை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தையும் வெளியிடாம இருந்தா அவங்க பாவம் ரசிகர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விசிகா கொஞ்சம் ஆதரவா இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறான். ரீசெண்ட் டேஸா ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்கு இல்லையா? பாமக, அதாவது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா விசிகா திரும்பவும் ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க, பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை திமுக எடுத்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு விஷயம் வைக்கிறாங்கல்ல, கருத்து வைக்கிறாங்க. எங்க தலைவர் ஒவ்வொரு மேடைக்கு சொல்றது, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்க தலைவர் சாதாரண அரசியல்வாதி அல்ல, அவர் மக்களுக்கான ஒரு போராளி. அப்ப அந்த போராளி என்ன கருத்து சொன்னாரு? பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணி நாங்கள் இல்லை சொன்னாரா சொல்லலையா? அப்ப இல்லை, அதே உண்மை. யாரு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்க தெளிவா இப்ப சொன்னாரு எங்க தலைவர். அதான் தெளிவா தானே இருக்கிறோம். திமுக முயற்சி பண்றாங்க, நல்ல முயற்சி பண்ணட்டும். அவங்க தானே இந்த கூட்டணி தலைவர். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு சமாதானப்படுத்துவதற்கு முயற்சித்தை எடுத்தாலும் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இதுதான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். ரைட்டா? இப்ப அவங்க சேர்க்க மாட்டாங்க. நீங்க என்ன பாருங்க பிரதர், சேர்க்க மாட்டார் தளபதி ஸ்டாலின். தளபதி ஸ்டாலினுக்கு வெற்றி வீரன் திருமாவளவன் வேண்டுமா இல்ல தோத்து போன ஐயா வேணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரு? எங்க தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாரு. தொடர்ந்து நாங்கள் சேர்ந்த பிறகு, மக்கள் கூட்டணிக்கு பிறகு சேர்ந்தோம்ல, சட்டமன்றத்தில் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, தொடர் வெற்றி. யாரால்? எழுச்சி தமிழரால். அப்ப எங்களை அவங்க கலட்டி விட பார்ப்பாங்களா இல்ல கலண்டுக்க விரும்புவாங்களா? சொல்லுங்க பிறகு. அவங்களுக்கு தேர்தல் முக்கியம் பிரதர். அவங்க தேர்தல் ஜெயிக்காட்டினா அவங்களால வாழவே முடியாது. ஓப்பனா சொல்றேன்ல, திமுகவுக்குலாம் தொடர்ந்து வெற்றி வேணும். அவங்க அரசியல் பண்றதே அடுத்த தேர்தலில் மையமா வச்சுதான். அடுத்த முதல்வர் நாங்க அப்படிதான் எல்லா சிஸ்டம் செய்யறாங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் அதான் செய்யும். எங்களுக்கு அது இல்லையே நாங்க சொல்றோம்னு அடிச்சு, எங்களுக்கு அடுத்த தேர்தலை பத்தியே கவலைப்படல. அடுத்த தலைமுறை ரொம்ப மகிழ்ச்சியா வாழணும். மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார்ல, ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, அந்த கனவு பிரகாரம் கருப்பனும் வெள்ளையனும் குழந்தைகளும் ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னோம்ல. அதுமாதிரி நாங்க வருங்காலங்கள்ல சாதி பிரச்சனை இல்லாம எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழணும். அதே எங்க ஆசை. இல்ல, அதுக்காக தான் பிரதிநிதித்துவத்துல எல்லாம் கூட சமரசம் பண்ணிக்கிறீங்களா? நிறைய இடங்களை கேட்டு பெறுவதில் எல்லாம் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிறீங்களா? அதாவது மக்கள் நலனுக்காக, மக்களுக்காக நாங்க கூட்டணி வைக்கிறோம், எங்களுக்காக வைக்கிறோம். எங்க யாராவது 10 சீட்டு வாங்கிட்டு 6 சீட்டு வாங்குவாங்களா? 6 சீட்டு வாங்கணும்ல பிரதர். பாத்தீங்களா பார்க்கலையா? இப்ப கூட எங்க தலைவர் இத்தனை சீட்டு தான் நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் டபுள் டிஜிட் வேணும், 20 சீட்டு வாங்க. எங்க தலைவர் எங்கேயா சொன்னாரா? எங்க தலைவர் கிளீனா இருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் களமாட போகிறோம். மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டை நம்ம தான் உருவாக்கணும். நம்மளே உருவாக்கின கூட்டணி நம்மளே உடைக்க கூடாது. வெரி சிம்பிள். அதோட இருக்கிறோம். இல்லைங்க நாங்க பிஜேபி சேர்க்க போறோம் இல்ல பாமகவை சேர்க்க போறோம்னா நாங்க சலாம் அலைக்கும் அப்படின்னு நாங்க பரப்புவோம். அப்படி வந்துட்டா மட்டும் எங்க இருப்பீங்க? அப்ப தனியா நிக்கிறதான்னு கேட்டீங்க. ரோட்ல நாங்க சும்மா கூட இருப்போம், ரோட்ல கூட நிற்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை பிரதர். சும்மா கூட எலெக்ஷனை புறக்கணிப்போம். இல்லை அவன் நான் தான் அடுத்த முதல்வர் பரப்பிட்டு வர்றாங்க.
நேற்று பிறந்தவங்கள இன்னைக்கு வர்றேன், நான் தானே அடுத்த முதல்வர்னு. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் இப்போ ஆரம்பிப்போம். 2031 ஆரம்பிக்கிறத 2026 ஆரம்பிப்போம். எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி கூட உருவாக்குவோம். ஏன் உருவாக்கக்கூடாது? 5 முனை போட்டி நல்லா பார்த்துக்கிறோங்க. ஒரு எக்ஸாம் நீ கேட்டதுக்காக சொல்றேன். திமுக, அதிமுக, விஜய், சீமான் 5வது கூட நாங்க நிக்கலாம். அரசியல் எதுவும் நடக்கலாம்ல. நாங்களாம் நின்றாலும் இப்ப 4 சீட் ஜெயிச்சிருக்கோம்ல. 4 சீட் ஜெயிச்சிருக்கோம்லங்க. 5 முனை போட்டி என்றால் நாங்க குறைஞ்சது 10 சீட்டுக்கு மேல ஜெயிப்போம். எழுதி வச்சுக்கோங்க. எங்களுக்கு தெரியும் தொகுதி பேரை சொல்லட்டும், வரிசை சொல்லட்டும், எந்த தொகுதின்னு மைண்ட்ல இருக்கு எங்களுக்கு. கள்ளக்குறிச்சிலாம் இங்க பாருங்க, தனியா நின்றா 5 முனை போட்டுனா விடுதலை சிறுத்தைகள் வெற்றி. அவர் ஊர் பெரம்பலூர், யார் ராஜாபுத்தன் போன பேட்டில கேட்டீங்க, அங்க ஜெயிப்போம். திண்டிவனத்துல ஜெயிப்போம். அதே மாதிரி காட்டுமன்னார் கோயில் எங்க தலைவருடைய கோட்டைங்க, திட்டக்குடி ஜெயிப்போங்க. சென்னையில 3 தொகுதி ஜெயிப்போங்க. இப்ப 5 முனை 8 ஆயிருச்சாங்க. எழும்பூர் திருவிக்கான தனியா நிக்க சொல்லுங்க, 5 முனை போட்டி வைக்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது பரப்பிட்டு வராங்க, நாங்க தான் லீடிங்ல ஜெயிப்போம். திருச்செந்தூர்ல ஜெயிப்போங்க, திருச்செந்தூர்ல ஜெயிப்போம், மேலூர்ல ஜெயிப்போம், தனியா நின்றா பெரிய குளத்தை ஜெயிப்போம், பொது தொகுதியில ஜெயிப்போம். இஸ்லாமியர்கள் எங்க பக்கத்து தான் இருக்கிறாங்க. 5 முனை போட்டி நான் சொல்றது இது எனக்கு தெரிஞ்ச கால்குலேஷன். அவங்களுக்கு தெரியாதா? சாதாரண சங்கத்தமிழனுக்கு இந்த கால்குலேஷன் தெரியும் போது பெர்சன்டேஜ் போட்டு நல்லா பார்க்க தெரியும். சொல்ற தொகுதியான சும்மா சொல்றேன், இன்னும் பார்த்து தான் நோட்டு வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியில எத்தனை பெர்சன்டேஜ் எங்கள் மக்கள் இருக்கிறார்கள். எங்க மக்கள் வெறும் தலித்து மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், யாரு எந்த கட்சியும் போகாதுங்க அந்த ஓட்டு. கிறிஸ்துவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, தலித்துகள் ஓட்டு. அவன் ஜனநாயக சக்தியில இருப்பான். உங்களை மாதிரி ஜனநாயக சக்தியில் எந்த சாதிக்காரனா இருக்க மாட்டேன். சாதி புத்தி இருக்காது. இப்படி இந்த கருத்துக்களை பேசுறது, படிக்கிறது, இவங்க மெஜாரிட்டியான ஆளு. இவங்க ஏன் தீர்மானிக்கிற சக்தி பிரதர்? தீர்மானிக்கிற சாதிக்கார அவவே அங்கங்க போட்டுவான்னு வச்சுக்கிறீங்க. ஆனா யாரு தீர்மானிக்கிறதுனா உங்களை மாதிரி ஜனநாயக சக்திகள். நீங்க இப்ப பேசும்போது தெரியும், ஆஃப் பண்ண அப்புறம் சங்கத்தமிழன் பேசுனது 100க்கு 100 உண்மைப்பா. ஏன்னா படிச்சிருக்கிறீங்க. அவர் வழியை பேசுறாரு. இப்போ உங்களை மாதிரி ஜனநாயக சக்தியில் ஒவ்வொரு ஊர்லயும் மெஜாரிட்டியா இருக்கிறேன். அவன் குத்துவான் தீர்மானவனுக்கு. அப்புறம் இல்லை சார், இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, இவ்வளவு பலம் வாய்ந்த இடங்கள்லாம் இருக்கு. இது மாதிரி இன்னும் பாமக உள்ள வர பிரச்சனைகள் இருக்கு. கூட்டணி கொடுக்கறது, இடங்கள் கொடுக்கறதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கிறது. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் திமுக விட்டு விசிக வராது. ஏன்னா விசிகாவுக்கு கட்ஸ் இல்லை. ஏன்னா வெளியில வந்தா விசிகாவை திமுக உடைக்கும் இப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நீங்களும் கேட்டிருப்பீங்க. உங்க கனவுக்கெல்லாம் நான் பயிர் சொல்ல முடியாது, ரைட்டா? கனவு, கற்பனை, அப்படி இப்படிலாம் பயிர் சொல்ல முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை உடைக்க நீங்கள் அதுக்கு பயிர் சொல்லணும். இது வரைக்கும் எவனும் பிறக்கலை இந்த மண்ணில். அப்படி முயற்சி பண்ணாலே அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெரியும். எங்கள் தலைவர் எதிர்த்தவன் எவனும் வெற்றி பெற்றதா வரலாறு இல்லை பிரதர். ஒருத்தன் திருமணம் செய்யாமல் ஒரு மனிதர் இருந்து நேர்மையாக உழைச்சாலே இந்த பிரபஞ்சமே அவனுக்கு சாதகமாக இருக்குது. இது இயங்கியல் கோட்பாடு. பல மகான்களை இந்த பூமி பார்த்துருக்கு. அதுக்காக எங்கள் தலைவர் மகான் நான் சொல்ல வரல. அவர் தலைவர் தான், போராளி தலைவர் தான். 24/7 இந்த மக்களுக்காக உழைக்கிறார். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு உழைக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் உடைக்கலாம், இல்லை அது பண்ணலாம், இது பண்ணலாம் நினச்சா அப்புறம் என்ன நடக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதெல்லாம் கற்பனைவாதம் பிரதர். சும்மா அடிச்சு விடுறது அப்படிலாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை. ஒற்றை எங்கள் தலைவருடைய முகத்துக்கு தாங்க ஓட்டு. அதை வச்சு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். முதல்ல நான் சொல்கிற கருத்து எங்கள் தலைவருக்கே கூட தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் தேர்தலை பற்றி அவ்வளோ சிந்திக்க மாட்டார். நான் எப்படின்னா ஒரு இன்ஜினியர், கரெக்டாக நாங்களாம் புள்ளியல்களை புள்ளியியலையே படித்தவர்கள், ஹியூமன் சைக்காலஜி படித்தவர்கள், மோப் சைக்காலஜி படித்தவர்கள். தலைவர் எப்பயும் மக்களை மட்டும்தான் படிப்பார். எப்பயும் அவர் அமைப்பத்துடன் பார்த்தீங்களா? நான் கேட்டேன், எப்படிங்க இவ்வளோ விவரமாக சயின்டிஃபிக்காக எழுதியிருக்கிறீங்க? ஹேத்ரான் ஸ்டடி, மேக்ரோவெல்ஸ் எக்ஸ் தியரி, ஒய் தியரியெல்லாம் மாற்றி எழுதிருக்கீங்க. எப்படி இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலப்பா. நான் மக்கள்கிட்ட படித்தேன், மக்களை பற்றி எழுதிக்கிறேன். சொல்ல போகிறேன் சைக்காலஜியில் அப்ரோச் இன் பொலிட்டிக்ஸ். ஆனால் அவர் பூரா அதை படிச்சு எழுதியிருக்கிறாருன்னா மக்களை படித்தார். ஆனால் நாங்கள் படிச்சிருக்கிறோம், பிஎம்பிலாம் படிச்சிருக்கோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாம் படிச்சிருக்கிறோம் அமெரிக்காவில். எங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலுக்கு நிலவரம் எங்களுக்கு கரெக்டாக தெரியும். எங்கள் தலைவர் மட்டும் 5 முனை போட்டியை தனியாக நின்றாருன்னா நாங்கள் தான் தீர்மானிப்போம் யார் ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு. இன்னைக்கு கேம் சேஞ்சரே யாருன்னா எழுச்சி தமிழர் தான். அது நான் சொல்லலை, பத்திரிகையாளர், முக்கியமான பத்திரிகையாளர் சொன்னாரா சொல்லையா? ஒரு 2-3 பத்திரிகையாளர்கள் நேர்மையானவர்களே சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் திருமாவளவன் தாங்க. அப்ப அப்படி இருக்கும்பொழுது இவங்களை உடைப்பாங்களாக்கும். உடைச்சா மண்டையை உடைச்சு விட்டுருவோம். நீங்க வேற, நான் உடைக்க மாட்டேங்க. பயலுக்கு மோசமான பயலுக்கு அப்படிலாம் கனவுல கூட அப்படி கேள்வி கேட்காதீங்க யார்கிட்டையுமே. மிரட்டும் தொடியாறுல இருக்கு. இல்ல பயலுக்கு மோசமான பயலுங்க. எங்க தலைவர் அவங்க வராது வந்த ஒரு மாணிக்கமாக ஒரு பெரிய அவதார புருஷனா பாத்துக்கிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொண்டன் எங்களுக்கு தானே தெரியும். தொண்டனை பத்தி இப்ப என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா? இப்ப என் பொசிஷன் இதை கேள்வி பண்ணி ஒரு தொண்டனை. ஓகே, நீங்க சொன்னதுனால கேட்கிறேன். விசிகால இருக்கிற ஒரு நிர்வாகியை தான் நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில சொன்னாங்க. யாரே ஒரு அதெல்லாம் நான் கேட்கல, சொல்லுங்க. இல்ல உள்ளுக்குள்ள நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய புழுக்கம் இருக்கு மனசுல. திமுக கூட்டணியில நம்மளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. எதுக்கு கிடைக்காத ஒரு நம்மளுக்கான உரிமை கிடைக்காத போது எதுக்கு இங்க இருக்கணும்? இதை சொன்னவங்க வேற யாரும் இல்ல, விசிகால இருக்கிற ஒரு நிர்வாகியை தான். நான் வெளியால் சொல்லிலாம் கேட்கல, அவங்க சொல்லியே கேட்கிறேன். ஒரு புழுக்கம் என்னங்க நீ ஒரு பெரிய புதிய கண்டுபிடிப்பு மாதிரி நீங்க சொல்றதே. இது சாதாரண கொஸ்டின் பிரதர், உண்மைதான் பிரதர். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? எங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் தரவில்லை. விசிகா நகரவே இல்லைன்னு கேட்கிறேன். நாங்க தேர்தலை பத்தி நாங்க சிந்திக்கிறதே இல்லை.
அப்புறம் எப்படி அதை பத்தி சிந்திச்சா தானே பிரச்சனை. எங்க எவடா சீட்டு கீழே அவரே எங்க தலைவர் சொன்ன, நான் தான் கதவை மூடுனேன் ஜன்னலையும் மூடுனேன் சொன்னார்ல, அவரை தானே மேடையில் சொல்றாரு. அப்ப அவர் தெளிவா இருக்காருங்க, அவருடைய விஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படி எங்களுக்கு கூட குழப்பம் இருக்கலாம். ஆனா மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? ஒடுக்கப்பட்ட அந்த புரிதலை மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? அதுதான் மெயினா. இப்ப நீ கேட்ட கேள்வி இல்ல, கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. தலைவருடைய நோக்கம் இதை நோக்கி ஒரு விஷன் இருக்குல்ல, அந்த விஷனை நோக்கி கொண்டு வர வைக்க வேண்டியதே எங்க பொறுப்பு. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கு. அதே நான் அடிச்சு சொல்றேன் 2031 பார்ப்போம்னு எப்படி சொல்றேன்? இவ்வளவு தைரியமா சொல்ல முடியுமா? இப்ப நான் சொல்றது வந்து திமுக பாப்பானா பார்க்க மாட்டாங்களா? அவன் பேசுறான்டா அப்படின்னு சொல்ல பார்ப்பாங்களா? நாங்க தெளிவா இருக்கிறோம் பிரதர். இது வந்து A+P² ஃபார்முலா தான். இந்த நிகழ்காலத்தில் இந்த பொசிஷனில் இந்த கட்சி இருக்குன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு கோட்பாட்டு சார்ந்த ஒரு தலைவன் இருக்கேன். அப்ப இதுதான் நடக்கும் அப்படின்றத கணிக்கக்கூடியதுக்கு இது சோசியம் தெரிய தேவையில்ல. இது சயின்ஸ், இயங்கியல் விதி. அதன் மூலமா நாங்க சொல்றோம் தைரியமா. யாருங்க இயங்குறா? ஒரு அரசியல் கட்சிக்காரங்க தேர்தல் வந்தா மட்டும்தான் இயங்குவாங்க. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை. நீங்க இப்ப கூட நீங்க போன் பண்ணீங்கன்னா எங்க தலைவரை பேசி நீங்க சந்திக்கலாம். மிக சந்திப்பிற்கு எளிமையான தலைவர் எங்க தலைவர் தானே. அப்ப மக்களோட இருக்கிறார்ல, அப்ப மக்கள் தலைவர். ஆனால் நாங்கள் தான் தீர்மானிப்போம். இப்போ அவருக்கு தேர்தல் அரசியலை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, நானே பார்த்துட்டேன்ல. ஆனால் நாங்களாம் இப்போ வலியுறுத்துறோம், தேர்தல் முக்கியம், தேர்தலுக்காக நம்ம வந்து நிறையா சீட்டு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்துறோம்ல. அப்போ எங்கள் தலைவர் அதை நோக்கி இப்போ நகர ஆரம்பிச்சிட்டார். இன்னமும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த தொகுதி என்னன்னு கேட்க மாட்டாருங்க. அவர் தொகுதியிலே போய் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். இல்லாட்டினா வந்து நாங்கள் வந்து அந்த அப்பயே நாங்கள் வாங்கியிருப்போம் எம்பி, 2 எம்பி ஜெயிச்சிருப்போம். நான் சொல்கிறேன் எப்படின்னா 2009 வெறும் குறைந்த ஓட்டில் ஜெயிச்சு தோத்து போனார். விழுப்புரத்தில் ஒருத்தர் நீதி அரசர் சாமிநாதன் தோத்து போனார்ல. எப்படின்ற அவ்வளவு ஒரு கால்குலேட்டா போக மாட்டாருங்க தலைவர் தேர்தலை பத்தி. ஆனா இப்போ நிகழ்காலத்தை பார்க்கும்போது அவன் பெறப்பட்டு வந்தவன் நான் தான் அடுத்த முதல்வர்ன்றேன், அடுத்து நாங்க தான்ன்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்சி அதிகாரம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அவங்க நார்மல் உங்களோட ஃபாலோவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை அந்த மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலோ நம்மளுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கிடைச்சாதானே அந்த மாற்றத்தை அது கிடைக்கும். ஆனா அது நம்ம போதிய அளவுக்கு கிடைக்கலையேன்ற ஒரு 2031 கிடைக்கும். 2031 உறுதியா வந்து கிடைக்கும். நீ பயப்படவே தேவையில்லை. ஓகே சார், ஃபைனலி விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விவகாரம் என்னதான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் மிரட்டுறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவர் வந்து வரமாட்டேன்ட்டார் பிஜேபி கூட்டணிக்கு. கரெக்டா வாடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்லை. ஆனா குற்றம் தான். செத்து போனவங்க நான் தான் உங்க ஐத்தம்பி நான் பேட்டி கொடுத்துருக்கேன். முதல் குற்றவாளியே வருதேன். அதை நீ தண்டனை கொடுங்க. ஆனா கூட்டணிக்கு வாடான்னு மிரட்டுறது. படத்தை வந்து எடுத்துப்போம், 500 கோடிக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பிளாக் மணியா ஒயிட் மணியான்னு தெரியல, அதை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தையும் வெளியிடாம இருந்தா அவங்க பாவம் ரசிகர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது தவறு. அதை நான் அப்பயே சொன்ன ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன்ல. இது தவறான ஒரு அணுகுமுறை, மிரட்டக்கூடாது. ஓகே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விசிகா கொஞ்சம் ஆதரவா இருக்கு. இல்லை, நாங்க எந்த பக்கத்து நியாயத்தின் பக்கம் தான் நிற்போம், அறத்தின் பக்கம் தான் நிற்போம். அந்த பிரகாரம் வந்து அவரை மிரட்டி அடி பண்ணி வைக்க வேண்டும் என்பது தவறு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.